விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி காயத்ரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சூடியில் கொலை செய்யப்பட்ட காளிக்குமார் என்பவரின் உறவினர்கள் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி பேச்சுவார்த்தை நடத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்தி கணேஷ். வணக்கம் சக்தி கணேஷ், தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? வணக்கம். திருச்சுழி அருகே பெருமாள் தேவன் பட்டியைச் சேர்ந்தவர் காளிக்குமார். இவர் சரக்கு வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று அவரை 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் பலத்த ஆயுதங்களுடன் தாக்கியதால் அவர் காயமடைந்து அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல் வரும் வழியிலே இறந்து விடுகிறார். இதனால் பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைத்திருந்த நிலையில் அவரது உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் காளிக்குமாரை கொன்றவர்களை கைது செய்தால் மட்டும்தான் நாங்கள் உடலை வாங்குவோம் என்று இன்று மதியம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானமாக பேசுவதற்காக வந்த அருப்புக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அவர்கள் காயத்ரி தேவி அவர்களை சம்பந்த இடத்திற்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வாலிபர் ஒருவர் அவரை தாக்கியுள்ளார். இதனால் அவர்களுக்கும், அதாவது சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களுக்கும் காவல்துறைக்கும் சில நேரம் வாக்குவாதம் நடைபெற்றது. அதன் பிறகு காயத்ரி தேவி அவர்கள் வந்து காளிக்குமாரின் உறவினருடன் சமாதானமாக பேசி சாலை மறியல் கைவிட்டனர். இந்நிலையில் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியானது பரபரப்பான சூழலில் இருந்து வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சக்தி கணேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.